வணக்கத்திற்குரிய அன்பு நண்பர்களே, மகாபாரத முன்னுரையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த பாரத திருநாடு உலகிற்கு அள்ளிக் கொடுத்த மிகப்பெரிய நன்கொடை என்னவென்றால், ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ராமாயணம் என்பது திரேதா யுகத்திலும், மகாபாரதம் என்பது துவாரவாக யுகத்திலும் தோன்றிய நூலாகும். இந்த இருவேறு காவியங்களும் என்ன சொல்ல வருகிறது என்றால், அறம், பொருள், இன்பம், வீடு பேற்றை அடைவதற்கான அனைத்து வழிமுறைகளும் இந்த இருவேறு காவியங்களும் சொல்லுகின்றது. ராமாயணம் என்பது சகோதரத்துவத்தை உடன்பாட்டிலே சொல்லக்கூடியது. மகாபாரதம் என்பது சகோதரத்துவத்தை எதிர்மறையில் சொல்லக்கூடியது மகாபாரதம். இந்த காவியம் உருவான விதம் என்னவென்றால் மிகவும் சுவாரஸ்யமானது. மகாபாரத காவியம். மகாபாரதம் வியாசரால் 1,74,337 ஸ்லோகங்கள் வழியே கொண்டதாகும். இந்த ஸ்லோகங்களாக இருக்கக்கூடிய மகாபாரதம் பண்டைய காலங்களில் பாடல்களாகவே இருந்தது. 16ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் உரைநடையில் மாற்றப்பட்டது. அப்படி உரைநடையில் மாற்றப்பட்டு பாடல்களால் புனையப்பட்டு எழுதப்பட்டது ஸ்ரீவில்லிபுத்தரால் தமிழில். வேதவியாசரால் 18 பருவங்களாக கொண்டிருந்தாலும் அதை சுருக்கி வில்லிபுத்தரார் 351 பாடல்களை கொண்டு இயற்றியிருக்கிறார் நம்முடைய வில்லிபுத்தரார். இந்த கதைகள் உள்ள தத்துவ தாத்பரியங்களை மனிதன் உணர்ந்தாலே மனிதன் மேன்மை நிலையை அடைவான் என்பது கூற்றாக கருதப்படுகிறது. நம்முடைய நாடு பழம்பெரும் நாடு, கலாச்சாரங்கள் மிகுதியுள்ள நாடு. இந்த நாடு உலகத்திற்கு ஒழுக்கத்தையும் பண்பையும் நாகரிகத்தையும் கற்றுத்தந்தது. இந்த நாட்டை அந்நிய ஏகாதிபத்தியத்தால் 200 ஆண்டுகள் ஆளப்பட்டது. அவர்களிடம் இருந்து விடுதலையான இந்த தாய் திரு நாட்டை எப்படி பேணி பாதுகாப்பது என்று சட்ட சிக்கல் வருகின்ற போது நம்முடைய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மூதாதையர்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கற்றுணர்ந்து அதிலுள்ள சாராம்சத்தை கொண்டுதான் இந்த தாய் திருநாட்டில் சட்டதிட்டங்கள் இயற்றினார்கள். அன்பு நண்பர்களே, ஒருவன் ஒரு குற்றத்தை செய்து நீதிமன்றத்திலே ஏறுகின்ற போது நீதிகுண்டில் அவன் சொல்லுகின்ற முதல் வார்த்தை என்னவென்றால், நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஏதும் இல்லை. அப்படி என்ன சொல்லுகின்றான் என்றால், பகவத்கீதையின் மீது சத்திய பிரமாணம் எடுத்து சொல்லுகின்றான். ஏன் அதை அப்படி சொல்லுகின்றான்? நான் இந்த சமயத்தையும் இந்த மதத்தையும் நான் பின்பற்றி வாழ்கின்றேன். ஒருபோதும் அறம் சார்ந்த வாழ்வியலை பின்பற்றி தான் வாழ்கின்றேன். அறத்தை புறந்தள்ளி நான் வாழவில்லை என்று சத்திய பிரமாணம் எடுக்கின்றான். அதற்கு இந்து சமயம் துணை நிற்கிறது. இந்து சமயத்துள்ள தத்துவ தாத்பரியங்களை இந்த பகவத்கீதை வழிநடத்தி செல்கின்றது. ராமாயணத்தை படித்தால் நாம் உலக வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மகாபாரதத்தை படித்தால் சகோதரத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம். சிவபுராணத்தை படித்தால் முக்தி நிலையை தெரிந்து கொள்ளலாம். பகவத்கீதை படித்தால் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லக்கூடியது இந்த பகவத்கீதையாகும். இப்படி பல உணர்வுமிக்க பல எண்ண கதாபாத்திரங்களை கொண்ட ஒரு மகாபாரத காவியத்தை நான் உரைநடையாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, ராமாயணம் வால்மீகியால் இயற்றப்பட்டது. மகாபாரதம் வேதவியாசரால் இயற்றப்பட்டது. இந்த இருவேறு காவியங்கள் உலகில் மிகப்பெரிய காவியமாக இருக்கக்கூடிய இலியட் ஒடிசியை விட இந்த மகாபாரதம் மிக பெரியதாக கருதப்படுகிறது. அதாவது ஒலியட் ஒடிசி எனப்படுகின்ற இருவேறு காவியங்களை விட மகாபாரதம் இதிகாசம்
10 மடங்கு பெரிதாக கருதப்படுகிறது. அன்பு நண்பர்களே, இப்படி பல கிளைகதைகளை கொண்டதுதான் இந்த மகாபாரத காவியம். இந்த மகாபாரத காவியத்தை சொல்லி முடிக்க ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடங்கள் கூட ஆகலாம். அப்படி சுவைபட சொல்லக்கூடிய அரிய பல பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு காவியம். இதை வில்லிபுத்திரார் எப்படி சொல்லுகின்றார் என்றால், ஊமையன் கதை சொல்லவும் செவிடன் கேட்கவும் என்று சொல்லுகின்றார். ஊமையன் சொல்ல செவிடன் கேட்டுணர்கிறானே, அதை போலத்தான் இந்த காவியத்தை பற்றி நான் சொல்லிக்கொண்டே இருந்தால் சொல்பவனும் கேட்பவனும் கேட்க முடியாத நிலை வரும் என்று சொல்கிறார். சொல்லுபவன் ஊமையானவன், கேட்பவன் செவிடனாக இருக்கக்கூடிய இந்த கதை சாராம்சம் கொண்டதாக இந்த வில்லிபுத்திரார் சொல்லுகின்றார். அப்படி அவர் சொல்லுகின்ற போது, மகாபாரதம் என்பது பால் கடலாக இருக்கிறது. அந்த பால் கடலை நான் பூனையாக தான் நக்கி கொடுக்கிறேன் என்று, பூனை போன்றுதான் நான் இந்த மகாபாரதத்தை வடமொழியிலிருந்து மொழியாக்கம் செய்து தமிழில் எழுதுகிறேன் என்று ஸ்ரீ வில்லிபுத்திரார் நமக்கு பறைசாற்றுகின்றார். ஆவது மகாபாரதம் என்பது வேதவியாசரால் இயற்றப்பட்டாலும் அந்த காவியம் தமிழில் பல பேர் இயற்றியிருக்கிறார்கள். இதில் நாரத புராணம், பாலபாரதம், நாரத பாரதம், இப்படி பல பாரதங்கள் தமிழில் வந்தது. ஆனால் பாமரனுக்கும் படித்தவனுக்கும் உணர்த்துகின்ற வகையில் இன்று வரையில் நளினமாக எழுதப்பட்டது என்றால் ஸ்ரீ வில்லிபுத்திரார் இயற்றிய வில்லிபாரதமாகும். இந்த ராமாயணம் மகாபாரதமும், ராமாயணம் என்பது சகோதரத்துவத்தை உடன்பாட்டில் சொல்லக்கூடியது. மகாபாரதம் என்பது சகோதரத்துவத்தை எதிர்மறையில் சொல்லக்கூடியது. இந்த சகோதரத்துவத்திற்கு நாம் இந்த பூமியில் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும். அப்படி சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தால்தான் நாம் மேன்மக்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் பூராவும் வன்முறை நிறைந்து கலாச்சாரம் சீர்கேடுகள் நிறைந்து கொண்டிருக்கிறது என்றால், சகோதரத்துவம் இல்லை என்றால் குடும்பமாக இருக்கட்டும், ஒரு அரசியலாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், அந்நிய ஏகாதிபத்திய சூழ்நிலையாக இருக்கட்டும், அனைத்திற்கும் முக்கிய காரணம் சகோதரத்துவம் இருந்தால் ஒழிய அந்த இடம் வளம் பெறும், நலம் பெறுமா. அப்படி சகோதரத்துவத்தின் ஆழத்தை எதிர்மறையிலும் சகோதரத்துவத்தை உடன்பாட்டிலும் இருவேறு காவியங்களும் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. அன்பு நண்பர்களே, சரி, இந்த இதிகாசம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? இதி என்றால் இப்படி, காசம் என்றால் நடந்தது. இதிகாசம் என்றால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்பதற்கானதான் இதிகாசம் என்று சொல்கிறார்கள். புராணம் என்பது என்னால் பல யுகங்கள் கழித்து பல ஆண்டுகளுக்கு முன்பு நகர்ந்த நிகழ்வுகளை ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் ஞானக்கண் கொண்டு எழுதியதுதான் இந்த புராணங்கள். அந்த புராணங்கள் என்னவென்றால், அதாவது சிவபுராணம், கந்தபுராணம், இப்படி பல புராணங்கள் இருக்கும். ஆனால் இதிகாசம் என்பது அன்றைய காலகட்டத்தில் நிகழ்ந்த விஷயங்களை வரலாறாக தொகுத்து எழுதியதுதான் இந்த ராமாயணம் மகாபாரதம். இன்றைக்கு பல பேர் சொல்லலாம், கட்டுக்கதை, இட்டுக்கட்டி சொல்லப்பட்டது, இப்படி பல பேர் இது போலித்தனமானது என்று சொல்லலாம். ஆனால் தருமர் ஆட்சியின் கோடையின் கீழ் இருக்கின்ற பாட்டனாக இருந்த வியாதவியாசர் இயற்றியதுதான் மகாபாரதம். அதே போன்று ராமபிரான் ஆட்சியின் கொடையின் கீழ் வாழ்கின்ற போது முனிவராக இருந்தவர்தான் வால்மீகி. அந்த வால்மீகி இயற்றியதுதான் ராமாயணம். இப்படி காவியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் மனிதனை பண்பற்றவனாக ஆக்குகின்றன. இந்த சமூகம் கட்டுக்கடங்காமல் போகின்றது. வன்முறை, கலாச்சாரம், சமூக சீர்கேடுகள், இப்படி
பல விஷயங்கள் சமூகம் சீரழிந்து கொண்டே போகின்றது. இதையெல்லாம் கடிவாளம் விட்டு அடக்க வேண்டுமென்றால், அப்படி கட்டுக்கடங்காமல் போகின்ற குதிரையாக இருக்கின்றது. அதை கடிவாளம் விட்டு இட்டு ஒடுக்க அடக்க வேண்டுமென்றால், அப்படிப்பட்ட சூழல் வருவதற்கு, அப்படிப்பட்ட சூழலை நாம் எதிர்கொண்டு இருக்கமேயாண்டால், இந்த சமூகத்தையும் மக்களையும் நல்வழிப்படுத்த வேண்டுமென்றால், இந்த ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை நமக்கும் நம்முடைய வாழ்க்கை தத்துவங்களையும் தாத்பரியங்களையும் எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கும். அன்பு நண்பர்களே, ராமகாதை என்பது அன்பை வலியுறுத்தக்கூடிய நூலாகும். சேக்கிழார் வடித்துக் கொடுத்த பெரிய புராணம் அருள் நூலாகும். குடிமக்கள் காவியத்தை வலியுறுத்தக்கூடிய நூல் இளங்கோடியால் இயற்றப்பட்டது. அந்த சிலப்பதிகாரம் என்றால் அது விதி நூலாகும். ஆனால் பாரதம் என்பது அறநூல் என்கிறார்கள். அறத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக பாரதம் என்பது அறநூலாக கருதப்படுகிறது. இப்படி புராணம் என்பது ஒரு புராணம் என்பது ஒரு சம்பவம் நடந்து முடிந்து பல யுகங்கள் கழித்து முனிவர்களால் ஞானிகளால் எழுதியதுதான் புராணம் என்றாலும், இதிகாசம் என்பது அப்படியல்ல. அந்த சம்பவம் நடந்து முடிந்து கொண்டு இருக்கும்போது எழுதிய நூலாகும் இந்த இதிகாசங்கள். இந்த ராமாயணத்தை நாம் படிக்க முற்பட்டாலும், மகாபாரதத்தை படிக்க முற்பட்டாலும், அதிலிருந்த தத்துவ தாத்பரியங்களை நாம் உணர்ந்து வழி நடத்தினாலும், வழிகோலாக இருந்தவர்கள் நமக்கு வில்லிபுத்திராரும் வியாதவியாசரும். இந்த வில்லிபுத்திரார் மகாபாரதத்தை எப்படி ஏற்றினார், எதற்காக ஏற்றினாரை விட, வியாதவியாசர் எப்படி மகாபாரதத்தை எதற்காக ஏற்றினார் என்பதை சொல்வது சாலச் சிறந்ததாகும். மகாபாரதத்தை ஏற்றுவதற்கு வியாதவியாசர் முற்படுகின்ற பொழுது, அடியேன் காலத்தால் மாறுபடாத ஒரு காவியத்தை ஏற்றப் போகிறேன், அதற்கு தாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நாரத முனியுடன் கேட்பார். அதற்கு நாரத முனிவரோ, வியாசா, நீ சொல்லுகின்ற வேகத்திற்கு என்னால் ஈடு கொடுத்து எழுத முடியாது. இமயமலை சாரலில் வீற்று கொண்டிருக்கின்ற விநாயகப் பெருமானை போய் சென்று பார். அவன் மனது வைத்தால் இந்த மகாபாரத காவியத்தை இயற்ற முடியும். அவரை சென்று பார் என்று சொல்வார். அதற்கு உடன்பட்ட இந்த வியாதவியாசரோ, இமயமலை சாலையில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கி தொழுது, அடியேன் காலத்தினால் நான் மாறுபடாத ஒரு காவியத்தை இயற்றப்படுகின்றேன், அதற்கு தாங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது சொல்வார். அதற்கு விநாயக பெருமானோ, நீ சொல்லுகின்ற வேகத்திற்கு என்னால் ஈடு கொடுத்து எழுத முடியாது, ஆனால் நான் எழுதுகின்ற வேகத்திற்கு நீ சொல்ல வேண்டும் என்பார். சதற்கு உடன்பட்ட வியாசரோ சொல்லுவார். அப்படி இயற்றப்பட்ட காவியம் மகாபாரத காவியம். அப்படி இந்த விநாயக துதியோடு இயற்றப்பட்டதுதான் காவியம். நீடாழி உலகத்து மறைநாளோடு 5 நிலநிற்கவே வாடாத தவவாமி முனிராஜன் மாபாரதம் சொன்னான். ஏடாக மாவேறு வெப்பாக வாங்குவோர் எழுத்தாணி கொண்டு கோடாக எழுதும் பிராரே அன்பு பணிவன்பு கூட ஆகுமோ என்று சொல்றார். நீடாழி உலகத்து, நீரினால் சுழந்தப்பட்ட உலகத்து, நீடாழி உலகத்து சொல்லி எழுத முடிப்பார் இந்த விநாயகப் பெருமான். எழுத முடித்த பிறகு இந்த காவியத்தை தமிழில் மொழிபெயர்த்த வில்லிபுத்திரார் எப்படி இயற்றினார் என்றால், வில்லிபுத்திராருக்கும் சகோதரருக்கும் சொத்து சண்டை வருகிறது. இந்த சொத்து சண்டையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக வடமொழி ஆட்கொண்டான் என்ற மன்னனிடம் சென்று முறையிடுவார். அப்படி வடமொழி ஆட்கொண்டான் என்ற மன்னனிடம் சென்று வில்லிபுத்திரார் முறையிடுகின்ற போது, வடமொழி ஆட்கொண்டான் என்ற அந்த பாண்டிய மன்னன், இவர் கற்றுணர்ந்தவர், வேதம் படித்தவர், பண்பாளவர், பண்டிதரும் கூட,
அப்படி வேத விற்பனராக இருக்கக்கூடிய இந்த வில்லிபுத்திரார் தன்னிடம் வந்து சொத்துக்காகவும் பாகப்பிரிவினைக்காகவும் ஏன் இங்கு வந்து அவர் சொல்லுகின்றார் என்று அந்த வடமொழியான் ஆட்கொண்டான் என்கின்ற மன்னன் சரி இவருக்கு நல்லறிவு புகட்ட வேண்டும் என்பதற்காக வில்லிபுத்திராரே உங்களுடைய பிரச்சனையும் சொத்து சண்டையும் நான் தீர்த்து வைக்கின்றேன். ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். அதற்கு வில்லிபுத்திரார் தாங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள், நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், அதற்கு செவி கொடுக்கிறேன் என்று சொல்வார். வில்லிபுத்திராரே 1,74,337 பாசனங்களை கொண்ட வேதவியாசால் இயற்றப்பட்ட மகாபாரத காவியத்தை நீ தமிழில் மொழிபெயர்த்து தர வேண்டும். பண்டிதனுக்கும் பாவலனுக்கும் கற்றுணர்ந்த பாமரனுக்கும் பண்டிதனுக்கும் ஏழைகளுக்கும் எளியோருக்கும் சென்று சேர வேண்டிய அறநூலாக நீ படைக்க வேண்டும் என்று வினவுவார். அதற்கு உடன்பட்டு செவிசாய்த்து இந்த வில்லிபுத்திரார் எழுத முற்படுகின்ற போது அவருக்கு எழுதவே தோணவில்லை. எழுதுகிறார். கடைசியில் இந்த கிருஷ்ணன் நாடு கேட்டு வீடு கேட்டு அவமானப்படுவதும் பகவான் அவமானப்படுவதும் இந்த நாடு நகரம் துறந்து வனவாசம் சென்று பின்பு துரியோதனால் பீமனால் தொடை முறிந்து சொத்துக்காக துரியோதன் மாண்டு போனதையும் இதையெல்லாம் கடைசியாக முடிக்கவே தோணவில்லை. சொத்துக்காக இருவேறு குடும்பங்களும் பங்காளி சண்டையை முடிந்து சொத்துக்காக அழிந்து போனார்கள். 18 அக்ரோனி சேனை சங்கங்களும் அழிந்து போனது. 18 அக்ரோனி சேனா சங்கங்களும் அழிந்த நிலையில் இப்படி ஒரு காவியத்தை நான் படைக்க வேண்டுமா என்று இந்த வில்லிபுத்திரார் தர்மர் பட்டாபிஷேகம் வரை சென்று கதையை முடித்திருப்பார். அன்பு நண்பர்களே, அப்பொழுது வடித்து முடித்து எடுத்து கொண்டு பாண்டிய மன்னனான நம்முடைய வளமதி ஆட்கொண்டான் இடத்தில் போய் இந்த காவியத்தை படைத்து விட்டேன். ஆனால் இந்த காவியத்தை படைத்து முடித்த பிறகு இதிலிருந்து நான் தத்துவ தாத்பரியங்களை கற்றுணர்ந்தேன். ஆகையால் இந்த காவியத்தை முடிந்த பிறகு எனக்கு சகோதரருக்கு சண்டையும் வேணாம், அந்த சொத்தே எனக்கு வேண்டாம் என்று சொத்தை தன்னுடைய சகோதரருக்கே விட்டு கொடுத்து விடுவார். இவர் எப்படி பிறந்தார், எப்படி வாழ்ந்தார் என்றால், இவர் விழுப்புரம் மாவட்டம் முனையப்பாடி அருகிலுள்ள சனியூர் என்கின்ற சிற்றூரில் பிறந்தார். இவர் சனியூரில் பிறந்து பெரியாழ்வார் மீது தந்தையார் அவர் மீது அன்பும் மரியாதை கொண்டிருப்பதால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்ததால் அவருக்கு ஸ்ரீவில்லிபுத்திரார் என்று தந்தையார் பெயர் வைத்ததால் ஸ்ரீவில்லிபுத்திரார் என்று அவருக்கு புனையப்பட்ட பெயராகும். ஸ்ரீவில்லிபுத்திரார் ஏற்றப்பட்டது தான் இந்த வில்லி பாரதம். ஸ்ரீவில்லியில் பிறந்ததாலே இவருக்கு வில்லி பாரதம் என்று இன்று வரையில் நாம் பண்டு தொட்டு பேசப்படுகிறது. இந்த காவியம் எதை சொல்ல வந்ததோ அதை அழகாகவும் நேர்த்தியாகவும் திறம்பட மெய்சிலிக்கும் வகையில் நமக்கு அள்ளித்தந்திருப்பார் ஸ்ரீவில்லிபுத்திரார். நான் இதுவரையில் வில்லிபாரத்தை முழுமையாக நான் படிக்கவில்லை. ஏனென்று கேட்டால் பல கதைகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொகுத்து என்னால் படிக்க முடியாத காரணம் என்றால் மகாபாரதத்தை படித்திருக்கிறேன், கீதையை படித்திருக்கின்றேன், ராமாயணத்தை படித்திருக்கின்றேன், கீதையை படித்திருக்கின்றேன். மகாபாரதத்தை பூரணமாக படிக்காதது காரணம் அதில் இயற்றப்பட்ட நுட்பமான தமிழில் இருக்கக்கூடிய வரிகளை யதார்த்த செயல்களை உள்ளுணர்ந்து படிப்பதற்கு மிகவும் கடினமானது. ஒரு சொல்லாடலை உணர்ந்து கற்றுணர்ந்து நம் மனதிற்குள் பதிந்து பேசுவது என்பது இயலாத காரியம். பொருள் இல்லாமல் படித்து விடலாம், பொருள் உணர்ந்து படிப்பது மிகவும் கடினமான விஷயம். அன்பு நண்பர்களே, மீண்டும் மகாபாரத தொடர்ச்சியை நான் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.